முதலாக சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய மிகப்பெரிய வணிகர்களிலிருந்து பெட்டிக்கடை வணிகர்கள் வரை அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் தமிழ்நாடு வணிகர் பேரவையை நிறுவி வணிகர்களை ஒற்றுமைப்படுத்திய பெருமைக்குரியவர் மறைந்த வெள்ளையன் என்று சொன்னால் மிகையாகாது. எந்த சார்பும் இல்லாமல் அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வணிகர்களை அணிதிரட்டி ஒரு வலிமை விழுந்த சக்தியாக்கிய பெருமைக்குரியவர் அவர். வணிகர்களுக்கு இருந்த பல்வேறு பிரச்சனைகளுக்காக அவர் தொடர்ந்து போராடி அவர்களுக்கு பல்வேறு உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, எடுத்துக்காட்டுக்காக ஒன்று இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அந்நிய நாட்டு பானங்களை நம்முடைய வணிகர்கள் வாங்கி விற்கக்கூடாது என்று அதை ஒரு இயக்கமாக மக்கள் மத்தியிலே கொண்டு சென்ற பெருமையும் அவருக்குத்தான் உண்டு. இதே போல எத்தனையோ விஷயங்களில் அவர் வணிகர்களை வழி நடத்தினார். அதே போல தமிழ் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளிலும், குறிப்பாக ஈழத்தமிழர் பிரச்சனையில் அவர் ஒரு முழுமையான ஈடுபாடு கொண்டு அனைத்து வணிகர்களையும் அந்த பிரச்சனைக்கு ஆதரவாக திரட்டி 2009ஆம் ஆண்டு ஒரு பெரும் கடையெடுப்பு நடைபெற்ற போது அதை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய பெருமையும் அவருக்கு உண்டு. அருமை நண்பர் வெள்ளையன் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக, தமிழ் மக்களின் முன்னேற்றத்திற்காக தமிழ்நாட்டு வணிகர்களை எல்லாம் அணிதிரட்டி பாடுபட்ட அந்த பெருமைக்குரியவருக்கு உலகத் தமிழர்களின் சார்பிலே நான் ஆழ்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு விடுதலை புலிகளின் இயக்கத்தின் சார்பில் அவருக்கு அந்த கொடியை, புலிக்கொடியை போர்த்தி அவருக்கு புலிகளின் சார்பிலும் உலகத் தமிழர்களின் சார்பிலும் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.